இன்றைய காலகட்டத்தில் தம்பி விஜய் அவர் இன்றைக்கி மாநாட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். கடிதம் எழுதுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அதில் ஒரு வார்த்தை குறிப்பிட்டு இருக்கிறார். மற்ற கட்சிகளைப் போல நம் கட்சி சாதாரண கட்சி அல்ல. என்னமோ ஆண்ட கட்சி இருக்கிறது, ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சி இருக்கிறது, மத்தியில் பல மாநிலங்களை ஆளுகின்ற கட்சி இருக்கிறது, பல கொள்கைகளை கொண்ட கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எந்த அளவிற்கு தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ன? உங்கள் கட்சியை நீங்கள் உயர்வாக சொல்லலாம், ஆனால் மற்ற கட்சிகளை சாதாரண கட்சி என்று சொல்லும் அளவிற்கு எந்த அளவிற்கு உயர்ந்து விட்டீர்கள்? பூமி பூஜை செய்கிறாங்க, கம்பு உண்றாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்பற்றுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரியாரை கும்பிடுவார்கள், ஆனால் நாள் நட்சத்திரம் பார்த்து தான் எல்லாமே நடத்துவாங்க. இது திராவிட கட்சிகள் திராவிட மாடல் மாதிரி இன்னொரு குட்டி திராவிட மாடல் உருவாகுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல. அதாவது இதுக்கு முன்னாலே கடைசி படம் தான் சொன்னார், இதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு, அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடியாக சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தால் பரவாயில்ல, அவன் தெருக்கோடியில் நின்று கொண்டு இருப்பவரை நீ இன்றைக்கி வேலைக்கு போகாதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த அறிவுரையெல்லாம் சரியான அறிவுரை இல்லை. ஆனால் அது இணையதளத்தில் வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லைன்னா இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல.